The Neo Educator. வணக்கம். இன்னைக்கு நாம மகேஷ் தத்தானி எழுதின வேர் தெர் இஸ் a will ஸ்டோரி பத்தி விரிவா ஆராய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இந்திய ஆங்கில நாடகத்தை கையில் எடுத்திருக்கோம். ஆமா, சாகித்ய அகாடமி விருது வாங்கின முதல் ஆங்கில நாடக ஆசிரியர் மகேஷ் தத்தானி எழுதின வேர் தேர்ஸ் அ வில் அப்படிங்கிற நாடகத்தோட உலகத்துக்குள்ள போக போறோம். இது 1988ல முதல்ல அரங்கேற்றப்பட்டது. ஆனாலும் இன்னைக்கும் பல கேள்விகளை எழுப்புது. இது சும்மா ஒரு குடும்ப கதை மட்டும் இல்ல போல இருக்கே. இதுல ஆழமான உளவியல் சமூக பார்வைகள் இருக்குன்னு முன்னுரையிலே சொல்லியிருக்காங்க. குறிப்போ தத்தானியே இத பேட்ரியாக்கல் கோட் ஐ விரட்டுறது அப்படிங்கிறாரு. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. கரெக்ட். குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த அதிகார போராட்டங்கள், குறிப்பா ஆண்களோட கட்டுப்பாடு, பெண்களோட நிலைமை, இதையெல்லாம் பத்தி பேசுது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. அந்த அதிகார போராட்டம் தான் இந்த நாடகத்தோட மையமே. ஹஸ்புக் மேத்தான்னு ஒரு தொழிலதிபர், அவரோட குடும்பம்தான் களம். அவர் எப்படி தன் பணம், அதிகாரம் மூலமா எல்லாரையும் கட்டுக்குள்ள வைக்க நினைக்கிறார், அது என்ன விளைவுகளை உண்டாக்குதுங்கிறது தான் கதை. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்கே. இறந்த பிறகு ஹஸ்முக் தன் செயல்களோட பார்வையாளனா மாறுகிறார்னு சொன்னீங்க. ஆமாமா, அதுதான் இதுல ஒரு முக்கியமான அம்சம். ஓ, அப்போ அவர் தன்னைத்தானே பார்க்கும்போது தன் தப்புகளை உணர்ந்து திருந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதா? முன்னுரையில கூட அப்படி பார்வையாளனா மாறினா வாழ்க்கையில மாற்றங்கள் செய்ய உதவும்னு போட்டிருந்ததே. வாய்ப்பு கிடைக்குது. ஆனா ஹஸ்முக் அதை பயன்படுத்துறாராங்கிறது தான் இங்க கேள்வி. அவரு தம் பணத்தை வச்சு உறவுகளை சரி பண்ண நினைக்காம கட்டுப்படுத்த தான் பாக்குறாரு. அவர் செத்த பின்னாடியும் அந்த ஆசை போகல. சரி, நாம கதைக்குள்ள போய் இதை இன்னும் விளக்கமா பார்ப்போம். நாடகத்தோட பேரு வேர் தேர்ஸ் அ வில். இதுல வில்ங்கிறதுக்கு உயில்னு அர்த்தம் இருக்கு, மன உறுதின்னு அர்த்தம் இருக்கு. அருமை. கதை எப்படி ஆரம்பிக்குது? ஹஸ்முக் மேத்தாவோட வீடு தானே? ஆமா, ஹஸ்முக் மேத்தாவோட பெரிய ஆடம்பரமான வீடு. அங்க ஹஸ்முக், அவர் பையன் அஜித், அப்புறம் கர்ப்பிணியா இருக்கிற மருமகள் பிரீத்தி இவங்க இருக்காங்க. முதல் காட்சியிலேயே ஹஸ்முக் தன் மகன் அஜித்தை பத்தி பார்வையாளர்கள்ட்ட நேரடியா பேசுறார். ஓ, அவனை ஒரு பிரயோஜனம் இல்லாதவன், தம் பணத்தை வீணடிக்கிறவன்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பத்த இப்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கோபம் அவருக்கு. அஜித் எப்படிப்பட்டவரா இருக்காரு? அப்பாவோட நிழல்லே வாழறவரா? இல்ல, அவனுக்கும் கனவுகள் இருக்கு. பிசினஸ்ல புது ஐடியாஸ், நவீனமயமாக்குறதுன்னு பேசுறான். ஆனா ஹஸ்முக் எதையுமே காதுல வாங்குற மாதிரி தெரியல. நீ ஒரு பூஜ்யம், நான் தான் அந்த ஒண்ணு, நான் இல்லனா உன் பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லி அஜித்தோட தன்னம்பிக்கையை உடைக்கிறார். இது கண்டிப்பா பெரிய சண்டை கொண்டு போயிருக்கும். ஆமா, வாக்குவாதம் முத்தி ஹஸ்முக் அஜித்தை அரைஞ்சிட்டார். இது சும்மா ஒரு அடி இல்ல, அது அஜித்தோட சுயமரியாதை மேல விழுந்த அடி. இங்க ஹஸ்முக்கோட அந்த ஆதிக்க மனப்பான்மை உச்சத்துக்கு போகுது. இந்த நேரத்துல ஹஸ்முக்கோட மனைவி சோனல், அவங்க பங்கு என்ன? சோனல் கணவரோட உடல் நலத்துல அக்கறை காட்டுறாங்க. உப்பு, சர்க்கரை, சிகரெட் பத்தி எல்லாம் எச்சரிக்கிறாங்க. ஆனா ஹஸ்முக்கு அதுவும் எரிச்சலா இருக்கு. அவர் சோனலை ஒரு பொருட்டாவே மதிக்கல. பாருங்க, சோனல் சமைக்கிற பராத்தாவை அஜித் சாப்பிடுறானா இல்லையாங்கிறதுல கூட அப்பா பையன் போட்டி நடக்குது. அஜித் பாவம் அம்மாவுக்காக பொய் சொல்லிட்டு கோபமா வெளியே போயிடுறான். ஹஸ்முக் ஏன் இவ்ளோ கடினமா இருக்காரு? அவரோட கடந்த காலம் பத்தி ஏதாவது தெரிய வருதா? ஆமா, அவர் யோசிச்சு பார்க்கறாரு. அவங்க அப்பா தொழிலை ஆரம்பிச்சது, தன் தம்பி ஓடி போனது, தன் மனைவி சோனல் கூட இருந்த அந்த திருப்தியே இல்லாத, அன்பில்லாத கல்யாண வாழ்க்கை, இதெல்லாம் நினைக்கிறாரு. முக்கியமா தான் ஆபீஸ்ல வேலை செய்யற கிரண் ஜாவேரின்னு ஒரு பொண்ணு கூட தனக்கு இருக்கிற ரகசிய உறவை பத்தியும் சொல்றாரு. இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியையும் காட்டுது. அப்போ வீட்ல நிம்மதியே இல்லையா? நைட்டு சாப்பாட்டுல கூட பிரச்சனை வெடிக்குதே. ஆமா, உப்பு கம்மியா இருக்குன்னு மறுபடியும் சண்டை. அவரோட அதிகாரம் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. கோபத்துல ஹல்வாவை எடுத்துட்டு பெட்ரூம்க்கு போயிடுறாரு. அங்க தன்னோட வாழ்க்கை, பையன் மேல இருக்கிற ஏமாற்றம்னு புலம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் இறந்துடுறாரு. இதுதான் நாடகத்தோட ஒரு பெரிய திருப்பு முனை. இறந்த பிறகு அவர் ஆவியா எழுந்து தான் உடலை பாக்குறாருன்னு சொன்னீங்க. அப்போ அவர் என்ன உணர்றாரு? அதுதான் சுவாரஸ்யமே. அவர் முதல்ல அதிர்ச்சி அடைகிறாரு. ஆனா உடனே ஒரு மாதிரி, எப்படி சொல்றது, ஒரு क्रूரமான திருப்தியும் அடைகிறார். குடும்பத்துல எல்லாரும் அழறத பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறார். என்னது? ஆமா, இது என்ன காட்டுதுன்னா, அவரோட உடல் அழிஞ்சாலும் அந்த ஆதிக்க எண்ணம், அந்த கட்டுப்படுத்துற குணம் அப்படியே இருக்கு. தான் சாவு கூட மத்தவங்கள காயப்படுத்த ஒரு கருவின்னு நினைக்கிறாரோ என்னவோ. பயங்கரமா இருக்கு. செத்ததுக்கு அப்புறமும் இந்த எண்ணமா? சரி, அடுத்து என்ன நடக்குது? அவரோட உயில். அடுத்த காட்சி ஒரு வாரம் கழிச்சு நடக்குது. ஹஸ்முக்கோட ஆவி தான் இறுதிச் சடங்கு, நியூஸ் பேப்பர்ல வந்த இரங்கல் செய்திகள், இதையெல்லாம் பத்தி கிண்டலா பேசுது. முக்கியமா
தான் எழுதி வச்சிருக்கிற ஸ்பெஷல் உயில் பத்தி சொல்லி சிரிக்குது. அவங்க என்ன வெறுக்க போறாங்கன்னு சந்தோஷப்படுது. குடும்பத்தினருக்கு அந்த உயில் பத்தி தெரிஞ்சுதா? ஆமா ஆமா, வக்கீல் ஆபீஸ்லேருந்து வராங்க. பயங்கர அதிர்ச்சியோட விரக்தியோட வர்றாங்க. அந்த உயில்ல இருக்கிற விவரங்கள் அவங்கள நிலைகுலைய வச்சிடுது. அப்படி என்னதான் அந்த உயில்ல இருந்துச்சு? ஹஸ்முக் தன்னோட சொத்து எல்லாத்தையும், அந்த வீடு உட்பட, ஹஸ்முக் மேத்தா அறக்கட்டளைக்கு எழுதி வச்சிட்டார். முழு சொத்தையுமா? ஆமா, குடும்பத்தினருக்கு மாசம் படி மாதிரி ஒரு தொகை மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் கடுமையான கண்டிஷன்ஸ் கூட. அஜித் தினமும் ஆபீஸ் போகணும், புதுசா எந்த திட்டமும் போடக்கூடாது, மீறினா சொத்து சேரிட்டிக்கு போயிடும். அஜித்துக்கு 45 வயசு ஆகுற வரைக்கும் சொத்து கிடைக்காது. இதுவே பெரிய ஷாக்கே. இதை விட வேற ஏதோ அதிர்ச்சி இருக்கா? இருக்கு. அந்த அறக்கட்டளையோட ஒரே ட்ரஸ்டி யாருன்னு நினைக்கிறீங்க? ஹஸ்முக்கோட காதலி கிரண் ஜாவேரி. இதுதான் உச்சகட்ட அதிர்ச்சி. குடும்பத்தினர் என்ன செஞ்சாங்க? அவங்க அப்படியே உடைஞ்சு போறாங்க. பிரீத்தி உயிலை எதிர்க்க நினைக்கிறா. ஹஸ்முக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்ல பாக்குறா. ஆனா ஹஸ்முக் நல்ல மனநிலையில தான் இருந்தாருன்னு டாக்டர் ஜுன்ஜுன்வாலாவே சர்டிபிகேட் கொடுத்திருக்காது. அஜித் கோவத்துல தன் அப்பா போட்டோவா மாட்டி, இப்ப திருப்தியா சாத்தானே அப்படின்னு கேக்குறான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் கிரண் விடுறாங்களா? ஆமா, கரெக்டா அந்த நேரத்துல கிரண் ஒரு பெரிய பெட்டியோட வீட்டுக்குள்ள நுழையறாங்க. நான் கொஞ்ச நாள் இங்க நம்ம வீட்டுல தங்கலான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்றாங்க. ஹஸ்முக் மேத்தாவோட ஆவி இதை பார்த்து சந்தோஷப்படுது. நம்ம வீட்லன்னு சொல்றாங்களா? குடும்பத்தோட ரியாக்ஷன் என்ன? பயங்கர அதிர்ச்சி. கிரண் சொல்றாங்க தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்முக் தான் அந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சாரு, தன் கணவரோட நிலைமை பத்தி எல்லாம் விளக்குறாங்க. அறங்காவலரா தன் கடமைகளை சொல்றாங்க. அப்புறம் ஹஸ்முக்கோட அறிவுறுத்தலின் பேர்ல தன் கணவரை விட்டுட்டு மேத்தா குடும்பத்தோட ஒரு பகுதியா அவங்க கூட தங்க வந்திருக்கிறதா சொல்றாங்க. இதை எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? இது நேரடியா ஆக்கிரமிப்பு மாதிரி இல்ல இருக்கு. பிரீத்தி ரொம்ப கடுமையா எதிர்க்கிறா. இது எங்க வீடு அப்படிங்கிறா. ஆனா கிரண் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க ஒத்துழைக்கலனா அறக்கட்டளையோட சொத்து எல்லாம் சேரிட்டிக்கு போயிடுன்னு எச்சரிக்கிறாங்க. வேற வழி இல்லாம போயிடுது. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குதே. சோனல், அதாவது ஹஸ்முக்கோட மனைவி, கிரணை தன் ரூமை ஷேர் பண்ணிக்க கூப்பிடுறாங்க. இது ஏன்? கிரண் மேல பரிதாபமா இல்ல வேற எதுவும் காரணமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஒருவேளை சோனல் தன் கணவனை பத்தி கிரண் கிட்டந்து தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்களோ, இல்ல இத்தனை நாளா அடக்கி வைக்கப்பட்டிருந்த சோனலோட எதிர்ப்பு வேற மாதிரி வெளிப்படுதோ. ஹஸ்முக் இருந்தப்ப அடங்கி போயிருந்தவங்க இப்போ கிரணோட வருகையை ஒரு வாய்ப்பா பாக்குறாங்களோ. இங்கதான் தத்தானி சொன்ன அந்த ஆணாதிக்க குறியீட்டின் பேயோட்டுதல் மெதுவா ஆரம்பிக்குதோன்னு தோணுது. ஆமா, இது ஒரு புது அதிகார சமநிலைய உருவாக்குது. இதெல்லாம் பார்த்து ஹஸ்முக்கோட ஆவி என்ன நினைக்குது? ஹஸ்முக்கோட ஆவி முதல்ல தன் திட்டம் ஜெயிச்சிடுச்சுன்னு சந்தோஷப்படுது. கிரண் தன் மருமகளை சமாளிப்பான்னு நம்புது. ஆனா போக போக நிலைமை மாறுறத அது உணருது. எப்படி மாறுது? கிரணோட நிர்வாகம் எப்படி இருக்கு? கிரண் ரொம்ப திறமையா பிசினஸ பாத்துக்கிறாங்க. ஆனா அஜித்துக்கு அது பிடிக்கல. கிரண் மூலமா தான் அப்பா தன்னை ஆட்டி படைக்கிறதா உணர்றான். ஆபீஸ்ல அவனுக்கு எந்த சுதந்திரமும் இல்ல. அதே சமயம் சோனல் கிரண் கிட்ட பேசி பேசி ஹஸ்முக்க பத்தி புதுசா தெரிஞ்சுக்கிட்டு மனசளவுல மாறுறாங்க. ஒரு மாதிரி சுயமரியாதை, தைரியம் அவங்களுக்குள்ள வளருது. அப்போ குடும்பத்துக்குள்ள புது பிரச்சனைகள் வருதா? ஆமா, பிரீத்திக்கும் அஜித்துக்கும் மறுபடியும் சண்டை. பிரீத்தி சொல்றா, அஜித் முன்னாடி எதிர்த்து பேசினதால தான் ஹஸ்முக் இப்படி ஒரு கடுமையான வில்ல எழுதினாருன்னு குற்றஞ்சாட்டுறா. தான் ஹஸ்முக் அனுசரிச்சு போய் சொத்தை அடையலான்னு திட்டம் போட்டிருந்ததாகவும் அதை அஜித் கெடுத்துட்டதாகவும் சொல்றா. இந்த சண்டையில தான் அந்த பெரிய ரகசியம் வெளியே வருதா? பிரீத்திக்கும் ஹஸ்முக்கோட சாவுக்கும் சம்பந்தம் இருக்கா? கரெக்டா பிடிச்சிங்க. ஒரு பயங்கரமான உண்மை வெளிவருது. எதேச்சியா அஜித் ஒரு மாத்திரை பாட்டில கண்டுபிடிக்கிறான். அது பிரீத்தியோடது. ஆனா அது ஹஸ்முக்கோட ரத்த அழுத்த மாத்திரை இங்க இருந்த பாட்டில். பிரீத்தி பதட்டத்துல அதை ஜன்னல் வழியா தூக்கி எறியறா. ஐயோ, இது கிரண் பாத்துறாங்களே. ஆமா, கிரண் அந்த மாத்திரைகளை எடுத்துட்டு வந்து பிரீத்தி கிட்ட கேக்குறாங்க. ஹஸ்முக்கோட பிபி மாத்திரையும் பிரீத்தியோட வைட்டமின் மாத்திரையும் ஒரே கலர்ல இருக்கு. ஹஸ்முக் ரூம்ல இருந்த பிபி மாத்திரை பாட்டில்ல பிரீத்தியோட வைட்டமின்ஸ் இருக்கு. அப்போ பிரீத்தி ஹஸ்முக்கோட மாத்திரைகளை தன் வைட்டமின் கூட மாத்திட்டான்னு தெளிவா தெரிய வருது. அப்போ பிரீத்தி தான் ஹஸ்முக்க கொன்னுட்டாளா? அதுதான் இந்த நாடகத்தோட ஒரு நுட்பமான இடம். பிரீத்தி உண்மையை ஒத்துக்கிறா. ஆனா கிரண் சொல்றாங்க, நீ அவரை வேணும்னே கொல்லல, இயற்கை அதோட வழியில போக அனுமதிச்சா அப்படிங்கிறாங்க. அதாவது பிரீத்தி நேரடியா விஷம் வைக்கல, ஆனா ஒரு உயிரை காப்பாற்ற மாத்திரைகளை எடுத்துட்டா. இது கொலையா இல்லையாங்கிறது அது பார்வையாளரோட பார்வைக்கு விடப்படுது. கிரண் இந்த உண்மையை என்ன பண்றாங்க? அஜித் கிட்ட சொல்றாங்களா? இல்ல, அஜித்தையும் பிறக்க போற குழந்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த உண்மையை மறைக்க முடிவு பண்றாங்க. பிரீத்தி அஜித்துக்கு பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு பண்றதா ஒரு கதையை உருவாக்குறாங்க.
இது கிரணோட கேரக்டர்ல இன்னொரு பக்கத்தை காட்டுது. அவங்க சும்மா ஹாஸ்முக்கோட கருவியா மட்டும் இல்ல, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்கிற ஒரு பெண்ணாவும் இருக்காங்க. ஒரு வகையில அந்த குடும்பத்தை காப்பாத்த நினைக்கிறாங்க. ஆஹா, ஒரு தற்காலிகமான சமாதானம் உருவாகுது. அந்த குடும்பம் எப்படி மாறுது? ஆமா, அவங்க எல்லாரும் நைட் டின்னருக்கு உட்கார்றாங்க. அப்ப சோனல் தன் அக்கா மினல் கிட்ட போன்ல ரொம்ப உறுதியா பேசுறாங்க, தன் சுயத்தை நிலைநாட்டுறாங்க. இது அவங்க கிட்ட ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய மாற்றம். பிரீத்தியோட வயித்துல குழந்தை உதைக்குது, அது ஒரு புது தொடக்கத்தோட அறிகுறி மாதிரி தெரியுது. இதையெல்லாம் பாக்குற ஹஸ்முக்கோட ஆவி என்ன செய்யுது? தன் திட்டம் தடம் புரண்டுடுச்சுன்னு உணர்தா? நிச்சயமா, அந்த வீடு இனி தனக்கு சொந்தம் இல்ல, அவங்க கிரண் கூட ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உணருது. இது இனி என் வீடு இல்ல, இது கிரணோட இடம், அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழவே இல்லைங்கிற ஒரு விரக்தியோட அங்கிருந்து கிளம்பிடுது. அவர் கட்டின அந்த கட்டுப்பாட்டு கோட்டை இடிஞ்சு விழுந்துருச்சு. கடைசி காட்சி ரொம்ப சிம்பாலிக்கா இருக்கே. சோனல் ஹஸ்முக்கோட ஆவி தங்கியிருந்ததா நம்பின அந்த புளிய மரத்தை வெட்ட சொல்றாங்க. அஜித்தும் சரின்னு சொல்றான். ஆமா, அது ஹஸ்முக்கோட ஆதிக்கத்தோட கடைசி அடையாளத்தையும் அழிக்கிற மாதிரி. அந்த மரத்தை வெட்டுறது மூலமா அவங்க ஹஸ்முக்கோட நினைவுகள்ல இருந்தும் அவர் உண்டாக்கி வச்சிருந்த பயத்துல இருந்தும் விடுபட நினைக்கிறாங்க. இது ஒரு முழுமையான விடுதலையோட தொடக்கமா இருக்கலாம். ஆக வேர் தேர்ஸ் அ வில் நாடகம் ஆணாதிக்கத்தோட அந்த கோரப்பிடி, குடும்ப உறவுகள்ல இருக்கிற சிக்கல்கள், அதிகாரத்தோட தன்மை, நாம செய்யற செயல்களோட விளைவுகள்னு பல விஷயங்களை ரொம்ப அழகா காட்டுது. ஹஸ்முக்ங்கிற ஒரு தனி ஆளோட வீழ்ச்சி மட்டும் இல்ல, ஒரு குடும்ப அமைப்பு எப்படி தன்னைத்தானே சரி செஞ்சுக்க முயற்சி பண்ணுதுங்கிறதையும் காட்டுது. குறிப்பா ஹஸ்முக் பார்வையாளனா மாறினாலும் அவரால மாற முடியல. அவர் தன் ஆதிக்க மனப்பான்மைக்கு அடிமையாவே இருக்காரு. ஆனா கிரண் தனக்கு கிடைச்ச அதிகாரத்தை வேற மாதிரி பயன்படுத்துறாங்க. அவங்க மூலமா ஹஸ்முக்கோட விருப்பம் நிறைவேறினாலும் அது அந்த குடும்பத்துக்கு ஒரு புது, ஒருவேளை கொஞ்சம் ஆரோக்கியமான திசையை காட்டுது. பிரீத்தியோட குற்றத்தை மறைக்கிறதன் மூலமா அவங்க நீதியை புறக்கணிக்கிறாங்களா இல்ல ஒரு புது வாழ்க்கைக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்களாங்கிறது கூட ஒரு விவாதத்துக்குரிய விஷயம்தான். ஹஸ்முக்கோட உயில் ஒரு தண்டனையா எழுதப்பட்டுச்சு. ஆனா அதுவே சோனல் மாதிரி ஆட்கள் தங்களோட சுயத்தை கண்டுபிடிக்க ஒரு தூண்டுதலா மாறிடுச்சுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த நாடகம் கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுபடுறத பத்தியும் சில மரபுகளை மீறத பத்தியும் நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா? நிச்சயமா, உண்மையான விடுதலைங்கிறது சும்மா பொருளாதார சுதந்திரம் மட்டும் இல்ல, அது மனரீதியான விடுதலையும் தான் இது காட்டுது. அந்த மேத்தா குடும்பம் முழுசா விடுதலை அணைஞ்சிட்டாங்களான்னு தெரியாது, ஆனா அதற்கான ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அப்படியானா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஹஸ்முக்கோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுபட்டாலும் கிரணோட வழிகாட்டுதல் இல்ல கட்டுப்பாடு அது வேற மாதிரி ஒரு சார்பு நிலையை உருவாக்குமா, இல்ல இது ஒரு தற்காலிக ஏற்பாடுதானா? இது ஒரு அருமையான கேள்வி. தத்தானி இதுக்கு நேரடியா பதில் சொல்லல. கிரணோட நோக்கம் என்ன, அவங்களோட அதிகாரம் எப்படி மாறுங்கிறதெல்லாம் பார்வையாளர்களோட யூகத்துக்கு தான் விடப்பட்டிருக்கு. ஒருவேளை ஹஸ்முக் மாதிரி ஒரு சர்வாதிகாரி போனதுக்கு அப்புறம் கிரண் மாதிரி ஒரு நடைமுறைவாதியோட வழிகாட்டுதல் தேவைப்படலாம். இல்ல அதுவும் இன்னொரு அதிகார வடிவமா மாறலாம். இதுதான் இந்த யாடகத்தோட பலம். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட பயணிச்சதுக்கு நன்றி. தத்தானியோட இந்த நாடகம் எழுப்புற கேள்விகள் உங்க சிந்தனையை தூண்டுன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம த நியோ எஜுகேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி.